Shri Ram Jai Shri Ram ராமனோடு சண்டைக்கு போகாதே, நான் உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன். பிராட்டியை சந்தித்த பிறகுதான் நான் ராமனுக்கு தாசன் என்கிற உணர்வு ஹனுமானுக்கு ஏற்பட்டது. எவரிடத்தில் பெருமை எளிமை இரண்டும் உள்ளதோ அவரைத்தானே சரணம் போக முடியும். ஸ்ரீயப்பதியாக இருக்கிறபடியால் தான் அவர் வைகுண்டநாதனா இருக்கார். ஸ்ரீயப்பதியாக இருக்கிறபடியால் தான் கண்ணனாகவும் ராமனாகவும் எளியவராகவும் இருக்கிறார். திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேகே வேதாந்தாஸ் தத்துவ சிந்தாம். உண்மை பொருள் தத்துவம் யார், எது உயர்ந்த பரம்பொருள்னு தேடிட்டு போச்சோ இல்லையோ, அந்த சிந்தனை அந்த விசாரம் எப்ப முடிந்ததுனால் முரபிதுரசி யத் பாத சின்ஹைஹி, பகவானுடைய திருமார்பில் பிராட்டினுடைய திருவடி படிந்த தடம் இருந்ததோ இல்லையோ, அதை பார்த்த உடனே இவர்தான் ஸ்ரீயப்பதி, இவன்தான் பரதேவதைன்னு வேதம் முடிவு செஞ்சுதான். அதனால் யாருக்கு தாசன்னு முடிவெடுக்கணும்னால் பிராட்டிக்கு மணவாளன் யாருன்னு தெரியணும். தெரிஞ்சால்தான் அவனுக்கு தாசன்னு சொல்ல முடியும். அப்ப இதுவரைக்கும் ஹனுமானும் ராமனை பார்த்த உடனே தாசங்கிற எண்ணம் வரல. தூதன், அவர் ரொம்ப பெரியவர், அவருக்கு நான் தூதன், அவருக்கு நான் சேவகன் என்கிற ஆசை இருந்ததே தவிர தாசன்கிற எண்ணம் ஹனுமானுக்கு வரவே இல்லை. முதல் முறை அவர் தாசன்னு சொல்லிக் கொள்வது ராவணனிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுந்தான். ராமதாதஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ ராவணா கேள், ராமனோடு சண்டைக்கு போகாதே, நான் உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன் என்று ஹனுமான் சொன்னார். ராவணன் கேட்டான், என் நன்மையை நீர் ஏன் பார்க்கிறீர்? நீர் எங்கே இருந்தோ வந்தவர், என் நன்மையை நீர் சொல்லுகிறீர்னு எப்படி நம்ப முடியும்னால், ராமதாசஸ்ய, ராமனுக்கு பொய் சொல்லியே தெரியாது, ராமதாசனான எனக்கும் பொய் சொல்வது தெரியாது, உன் நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன். அதுக்கு மேல தூதஸ்ய, நான் வந்தது தூதுவனாக. தூதுவனுக்கு ஒரே தர்மம் தான், நல்லதை ரெண்டு அரசர்களுக்கும் எடுத்து சொல்லி சமரசம் செய்து வைக்க வேண்டும். அப்போ உன்னை தாழ்த்தி ராமனை உயர்த்தணும் எனக்கு தேவை கிடையாது. அதனால நான் சொல்லுவது உண்மை, சத்தியம் ராட்சச ராஜேந்திர குருஷ்வ வச்சனம் மம ராமதாதஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா என்று ஹனுமான் தெரிவிக்கிறார். அப்ப மறுபடியும் பிராட்டியை சந்தித்த பிறகுதான் நான் ராமனுக்கு தாசன் என்கிற உணர்வு ஹனுமானுக்கு ஏற்பட்டது. ஜீவாத்மாவுக்கும் பிராட்டினுடைய அனுகிரகம் மறுபடியும் வேண்டும். அவள் மூலமாகத்தானே பகவானை பற்றுகிறோம். பகவான் கிட்ட சரணாகதி பண்ணும்போது நேரே அவன் திருவடிகளை பற்றுவது கிடையாது. பற்றினால் அவர் அனுகிரகிப்பாரா மாட்டாரான்னு தெரியாது. அதனால பிராட்டி மூலமாக போய் முதலில் அவளை பற்றி கொண்டு அவளுடைய மணவாளனானபடியால பகவானை நாம் சரணம் போகிறோம். அதே போல ஹனுமாரும் முதல்ல ராமனை சந்தித்தார். அதனால பக்தி ஏற்பட்டது. இவர் ரொம்ப உயர்ந்தவர்னு தெரிந்ததே தவிர அவருடைய எளிமை தெரியவில்லையா. சீதையே சொல்லுகிறார், ராட்சசிகளை எல்லாம் அழிக்கணும்னு ஹனுமார் சொன்னாரோ இல்லையோ, ராட்சசிகளுக்கு நான் சரணமாக இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்னு சீதை சொல்லிவிட்டாள். யுத்தம் முடிந்த பிறகு ஹனுமான் வந்து இந்த 700 ராட்சசங்களையும் நான் இப்பவே சித்திரவதை பண்ணி கொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்ப சீதை சொல்றா, ஹனுமன்னு உமக்கு இன்னும் கருணைனா என்னன்னு தெரியாது, நீர் இது வரைக்கும் தனியா ராமனை மட்டும்தான் பார்த்திருக்கேன், சீதாராமர்களை சேர்த்து பார்த்தால்தான் கருணைனா என்னன்னு உமக்கு புரியும், அது இனிமேல் போக போக புரிந்து கொள்வீர் என்று சீதை சொல்லுகிறார். அப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தால்தான் ஒரு முழுமை கிடைக்கும். நமக்கு ரெண்டு கண் இருக்கு, ஒரு கண்ணை மூடிண்டே பார்த்தோம்னா ஒரு பொருளை முழுச தெரிஞ்சுக்கவே முடியாது. அதை போல பிராட்டியும் பகவானையும் சேர்த்து பார்த்தால்தான் பெருமை எளிமை என்கிற சேர்க்கை தெரியும். எவரிடத்தில் பெருமை எளிமை இரண்டும் உள்ளதோ அவரைத்தானே சரணம் போக முடியும். லோகநாதா மாதவா பக்தவத்சலஹா என்று சஹஸ்ரநாமத்தில் சொல்றோமோ இல்லையோ, லோகநாதன் உலகத்துக்கெல்லாம் தலைவன், ரொம்ப பெரியவர். பக்தவத்சலஹா, பக்தர்கள் எவ்வளவு குற்றத்தோடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார், அவ்வளவு எளியவர். இப்போ ஒரு பக்கம் பெருமை, ஒரு பக்கம் எளிமை, நடுவுல மாதவகான்னு பீஷ்மர் சொல்றார். மாதவன்னா பிராட்டிக்கு கணவர். அப்ப இவருக்கு பெருமை இருப்பதும் பிராட்டிக்கு மணவாளானபடியாலே, இவருக்கு எளிமை இருப்பதும் பிராட்டிக்கு மணவாளானபடியாலே. அப்ப ஸ்ரீயப்பதி யாரோ அவர்தான் லோகநாதன், ஸ்ரீயப்பதி மாதவன் யாரோ அவர்தான் பக்தவத்சலன். ஆண்டாள் அப்படியே தமிழ்படுத்தினாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு. மாமாயன்னு சொன்னால் ரொம்ப எளிமையானவர்னு அர்த்தம், வைகுந்தன்னு சொன்னால் ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். ரெண்டும் இவருக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சதுனால், மாதவன்
ஸ்ரீயப்பதியாக இருக்கிறபடியால் தான் அவர் வைகுண்டநாதனா இருக்கார். ஸ்ரீயப்பதியாக இருக்கிறபடியால் தான் கண்ணனாகவும் ராமனாகவும் எளியவராகவும் இருக்கிறார். அப்ப சீதையோடு சேர்ந்த ராமனை தான் தெரிந்து கொண்டவுடனே ராமதூதன்னு சொல்லிக் கொண்டிருந்தவர் ராமதாசன் என்று தன்னுடைய உண்மையை உணர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.